ஆண்டவர் எப்பவுமே நம்ம பக்கத்துல இருக்கணும் நமக்கு ரொம்ப ஆசையா இருக்குல்ல. அப்ப நம்ம ஒரு காரியம் பண்ணணும். உண்மையா எல்லா விஷயங்களையும் செய்யணும். நம்ம மனதளவுல இருந்து எல்லா விஷயத்தையும் நம்ம ஆண்டவருக்காக செஞ்சோம் அப்படின்னா நம்ம உண்மையுள்ளவர்களா இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்படி ஒரு வசனம் பைபிள்ல இருக்கு. எங்க இருக்குன்னா சங்கீதம் 145:18. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். சங்கீதம் 145:18. இரண்டாவது தடவை என்னோட கூட சேர்ந்து சொல்றீங்களா? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். சங்கீதம் 145:18. வசனம் மனசுல பதிஞ்சதா? மூணாவது தடவை என்னோட கூட சேர்ந்து சொல்றீங்களா? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். சங்கீதம் 145:18. ஜெபம் சொல்லிடலாமா? அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உமக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்கும்படியாகவும் நீர் எப்பொழுதும் எங்கள் கூடவே இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். குட்டீஸ், வசனம் படிச்சுக்கிட்டே இருங்க, ஏசப்பா கூட பேசிக்கிட்டே இருங்க. நீங்க மட்டும் படிக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வசனம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வசனத்தோட உங்களை சந்திக்கிறேன்.